الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانيا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரில மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரு நாள் இவ்வுலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர் சுவர்க்கம் பரிசாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாம். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்துடன் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கும் நிலைமையிலும் கவலையான சோர்வான நிலைமையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து சொல்லிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல கடமைகளை தந்திருக்கிறான். அந்த கடமைகளை மிக முக்கியமாக நாம் பார்ப்போம் என்றால் அவைகளை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று நாம் எம்மை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொன்று இருக்கின்றன அதாவது எங்களை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போல அல்லாஹ்வுடைய படைப்பினைகள் மீது செய்யக்கூடிய கடமைகள். இதுல மிக முக்கியமான ஒரு கடமை தான் எங்களுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை என்ற கடமை, தொழுகை என்ற இபாதா. வாழ்க்கையில சில கடமைகளை நாங்கள் பார்க்கிறோம், அது ஆயுளே ஒரு தடவை செய்தால் போதுமானது. ஹஜ்ஜுடைய கடமையை போல,
சில கடமைகள் வருடத்திலே ஒரு தடவை செய்தால் போதுமானது. அது ஜகாத்துடைய கடமை. அது அறுவடை பொருட்களாக இருந்தால், அதாவது விவசாய நிலங்களாக இருந்தால், இந்த அசாதியை அறுவடை செய்கின்ற போது, இந்த போகத்தை கொடுத்து விடுகின்ற போது அதனுடைய கடமை நீங்கி விடுகிறது. இதே போன்று கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் பரவலான நோம்பு நோக்கிறோம், வருடத்திலே ஒரு முறை. இப்படி பல கடமைகளை உற்று நோக்குகின்ற போது சில கடமை ஆயிலே ஒரு தடவை செய்யக்கூடியவை, இன்னும் சிலது வருடாந்தம் செய்யக்கூடிய கடமை, இன்னும் சில கடமைகள் கண்ணியமானவர்களே நாளாந்தம் இரவுக்காக செய்து வரக்கூடிய கடமையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் தொழுகை என்ற கடமை. தொழுகை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடம்புக்கு எப்படி தலை அவசியமோ அதே போல ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே தொழுகை அவசியமானது. தொழுகை அவசியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த காரணம் இல்லாமல் புறவான தொழுகை யாரெல்லாம் விடுகிறார்களோ அது பெரும் பாவம் என்பதாக கூட கண்ணியமானவர்களே அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதா தொழுகை என்ற வணக்கம். இதை நாங்கள் இரவு பகலாக தொழுக வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகலாக தொழுது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்டார்கள். தொழுகையாளிகள் என்று வருகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல தொழுகையாளிகளை அல்லாஹ் பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் தொழுதும் அதற்கு நன்மை இல்லை, அப்படியான சிலர்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். தொழுதும் பாவத்தை சுமக்கக்கூடியவர்களையும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சில தொழுகையாளிகளை பேசியிருக்கிறார். அது எப்படி சில தொழுகையாளிகளை அல்லாஹ் சொல்கிறார்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், சில தொழுகையாளிகளுக்கு கேடு. அவர்கள் எப்படி தொழுகிறார்கள் தெரியுமா? தொழுகைக்கு வந்தால் தொழுகையிலே மறதியாக தொழுகின்றார்கள். 2 ரக்காத் தொழுதேனா, 3 ரக்காத் தொழுதேனா, வஜ்ஹ தொழுதினேனா இல்லையா? கண்ணியமானவர்களே, அவர் மறதியாராக தொழுகிறார். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார். இந்த தொழுகையாளிகள், இவர்கள் தொழுகையாளிகள் தான், அல்லாஹ்வுக்கு சிரமணியக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருக்காக மறதியாக சொல்லக்கூடிய இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். தொழுதும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. முனாஃபிக்குகள் தொழுவதை போல முனாஃபிக்குகள் தொழுகைக்கு வந்து நின்று கொண்டால் சோம்பேறியாக தொழுவார்கள். அங்கும் இங்கும் அசைந்து தாய்ந்து கண்ணியமாய் சோம்பேறியாக தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் மூலமாக சொல்லித் தந்தார்கள். சோம்பேறிகளாக சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குடைய பல அடையாளங்களை சொல்லித் தந்தார்கள். மக்கள் அதிகமாக வரக்கூடிய தொழுகைகள், என்று முனாஃபிக்குகள் அதிகமாக சமூகம் கொடுப்பார்கள். நான் ஒரு தொழுகையாளி என்று காட்டுவதற்காக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழுதும் பிரயோஜனம் இல்லாதவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். பொதுபோக்காக சொல்லக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக சொல்லக்கூடியவர்கள், மறதியாக சொல்லக்கூடியவர்கள், சோம்பேறியாக கவனம் இல்லாமல் சொல்லக்கூடியவர்கள். அன்பானவர்களே, நேரம் கிடைத்தால் சொல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. நேரம் ஒதுக்கி சொல்ல வேண்டும். பரவான ஒரு கடமை, இது பரவான ஒரு கடமை. என்னையும் உங்களையும் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய 5 தூண்களிலே ஒரு தூண் தொழுகை. தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்திலே அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூட ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. மாணவர்களே, எனவே தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதா. இன்னும் சில தொழுகையாளிகள் தான் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் இன்னும் சில தொழுகையாளர்களை பேசுகிறார். அவர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வந்தார்கள், தொழுகையை வீணடித்தார்கள், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். கண்ணியமானவர்களை, இவர்கள் ஐயா என்ற நரகத்திலே இழிவை சம்பாதிப்பார்கள், கேவலத்தை சம்பாதிப்பார்கள், அடைவார்கள். செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார்.
ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது தொழுகை வீணடிப்பவர்கள் என்றால் ஒரு தொழுகையை இன்னொரு வக்து வரைக்கும் காரணம் இல்லாமல் பிற்படுத்தக்கூடியவர். ஒரு நேர தொழுகை இன்னொரு நேர தொழுகையோடு சேர்த்து தொழுகிறார். அல்லாதவர்களே, இவர் தான் நேரம் தவறி தொழக்கூடியவர்கள், தொழுகையாளிகள் தான். ஆனால் நேரத்துக்கு தொழாதவர்கள், நேரம் தவறி தொழக்கூடியவர்கள், ஒரு வக்துக்கு 2-3 வக்துகளை தொழக்கூடியவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மிலே அநேகமானவர்கள் நாங்கள் பார்க்கிறோம், லுஹர் தொழுகைக்கு வந்துவிட்டு சுபஹ் என்ற ரக்காத்தை கலா தொழுவார். மாணவர்களே, ஒரு முஸ்லிம் கலா செய்யக்கூடாது. அதற்கு பின்னால் அந்த முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? நாளாந்தம் அந்த கடமை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி வர வேண்டும். தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத் இருக்குது, அது அந்தந்த வக்தோடு செய்யக்கூடியது. எங்களுக்கு நிறைய விடயங்களை வழங்கப்படுத்தி தந்தார்கள். அன்பானவர்களே, நாங்கள் அதிகாலையிலே அந்த சுபஹ் தொழுகைக்கு எழுந்து தொழுகின்ற போதிலே பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு வக்துக்கு 2-3 தொழுகைகளை சேர்த்து தொழுகிறார்கள். எந்த காரணமும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஊர்ல இருந்து கொண்டு தொழுகைகளை சுருக்கி தொழுகிறார் என்றால் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் அந்த தொழுகையை கபூல் செய்வானோ இல்லையோ அல்லாஹு அஅலம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எந்த காரணம் இல்லாமல் தொழுகைகளை வீணடிக்க கூடாது. எந்த காரணம் இல்லாமல் அதாவது 2 நேர தொழுகைகளை ஒரே வக்தோடு சேர்த்து சொல்லக்கூடாது. இஸ்லாம் அனுமதித்த காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் இருந்தால் எங்களுக்கு சேர்த்து தொலை என்பதே சேர்த்து சொல்ல முடியும். முற்படுத்தலாம், பிற்படுத்தலாம், சுருக்கலாம், இப்படி மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் இன்னும் சில தொழுகையாளிகளை பேசியிருக்கிறார். அது யாரு? அறவே தொழாதவர்கள், அவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். நாளைய கியாமத்துடைய நாளையிலே பல உரையாடல்கள் நடக்கும். இந்த உலகத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம் பல உரையாடல்கள் இடம்பெறுவதை. குர்ஆனும் பல உரையாடல்களை பேசியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கும் இடையிலான உரையாடல், நல்லவர்களும் கெட்டவர்களும் சீதேவிகளும் மூதேவிகளும் பேசிக் கொள்கிற உரையாடல், சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், இப்படி அல்லாஹ் பல உரையாடல்களை குர்ஆனிலே பேசியிருக்கிறான். இதே போன்று சுவர்க்கத்திலே நுழைந்த சீதேவிகள், சுவர்க்கவாதிகள் நரகிலே கருகிக் கொண்டிருக்கின்ற அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், நரகிலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, சக்கரன நரகத்திலே கருகிக் கொண்டிருக்கின்ற அந்த பாவிகள் 4 காரணங்களை சொல்லுவார்கள். இந்த 4 விடயங்களால் தான் நாங்கள் நரகிலே இருக்கிறோம் என்று சொல்வார்கள். முதலாவது சொல்வார்கள், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. எத்தனையோ பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, தொழுங்க, பரவான இபாதத் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, இதனால சக்கர என்ற நரகத்தில் இருக்கிறோம். சக்கர என்ற நரகம் சாதாரணமான நரகம் அல்ல. மனிதர்கள் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதை போல ஏனைய நரகங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சக்கர என்ற நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருகின்ற அளவுக்கு பயங்கரமான நரகம், எல்லா விஷஜந்துக்களும் நிறைந்த நரகம், அதுதான் சக்கர என்ற நரகம். தொழுகையை விட்டவர்களை அல்லாஹ் அதாவது கொடூரமான மிருகங்களை கொண்டு, கொடூரமான விஷஜந்துக்களை கொண்டு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது சொல்வார்கள், அந்த சக்கர என்ற நரகத்தில் நுழைந்தவர்கள், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கவில்லை, ஏழை எளிய மக்களை நாங்கள் கவனிக்கவில்லை, இப்படி உணவு கொடுக்காத இந்த காரணத்தால் நரகில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்களும் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருந்தோம். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையினால் அந்த அடியார் சொல்லுவான், என்னுடைய நேரம் சிக்கல கழியில, தொழுகையில கழியில, குர்ஆன் திலாவத்துல கழியில, நேரத்தை நான் வீணடித்தேன், இதனால நான் நரகில் இருக்கிறேன், நரகில கருகிறேன் என்று மூன்றாவது காரணம் சொல்லுவார். நாலாவது சொல்வார், மறுமையினால பொய்ப்பிச்சுக் கொண்டே இருந்தோம். மறுமையினால சுவர்க்கமா நரகமா சிராத்து பாலமா இதெல்லாம் இப்ப கண்ணியமான இப்படி பொய்ப்பித்துக் கொண்டே இருந்தோம் என்று இந்த அடியான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே நரகத்தில கருகி கொடுக்கின்ற அடியான் இப்படி புலம்புவான். இருக்கிறேன் யாரும் நாளைய மறுமை நாளை இப்படி சொல்லிவிடக் கூடாததற்காக இந்த குத்துபாக்கள் நாம் நினைவுபடுத்துகிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும்.
எந்த தொழுகையின் காரணம் இல்லாமல் இன்னொரு நேரத்தோடு சேர்த்து தொழக்கூடாது. அன்பானவர்களே, சுபகுக்கு எழுவுகின்ற பழக்கம் என்ற வாழ்க்கையில் இருக்கணும். அல்லாஹ் பரக்கத்தை சுபகுடைய தொழுகையில வைத்திருக்கிறான். சுபகுடைய ஜமாத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுபகுடைய ஜமாத் ஒரு பாதி இரவு நன்கு வணங்கின நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்றைய நாள் உற்சாகமா, அன்றைய நாளுடைய பரக்கத்தா, அன்றைய நாளுடைய ரிசுக்கா எல்லாம் கண்ணியமான சுபகு தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, சுபகு தொழுகை இருக்குது, அது தொலை இல்லைன்னா அன்றைய நாள் சோம்பேறியாகத்தான் இருக்கும். அன்றைய நாள்ல எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மனசு வராது. ஏன்? அந்த முக்கியமான தொழுகை. ஏனென்றா இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம், இரவு நேரங்கள்ல போனோடு காலத்தை கழித்துட்டு 12 மணி நள்ளிரவுக்கு பின்னால தூங்கினா எங்க சுபகு கெடுவதற்கானவர்களே. எனவே சுபகுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழக்கூடிய பழக்கம் எங்கட வாழ்க்கையில் இருக்கணும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறவே தொழாதவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருப்பதை போல சிறந்த தொழுகையாளியார் அதையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் தான் அவருடைய தொழுகையிலே இறையச்சத்தோடு பொதுவோடு தொழுதவர்கள், இறையச்சத்தோடு தொழுத தொழுகையாளிகள் திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகைக்கு வந்தா கடை தலையில் இருக்காது, ஆபீஸ் தலையில் இருக்காது, தோட்டம் தலையில் இருக்காது, தன்னை முழுமையாக அல்லாஹ்வுக்கு முன்னால் கொடுத்து விடுவார். அன்பானவர்களே, தொழுகைக்கு வந்தால் அங்கு அவர் நேரம் பார்த்து சொல்ல மாட்டார். அவரை அறியாமல் நேரம் அதிகமாக போய்கொண்டிருக்கிறார். அதற்கு பெரிய சூறாக்களை ஓதினாலும் கண்ணியமானவர்களே இன்னும் அதிகமாக ஓத மாட்டாரா? இந்த காரி இன்னும் அதிகமாக ஓத மாட்டாரா? இந்த ஹாஃபிஸ் இன்னும் அதிகமாக ஓத மாட்டாரா? இந்த ஆலிம் இன்னும் அதிகமாக ஓத மாட்டாரா? எந்த மனதோடு பின்னால் இருந்து சொல்லுவார் மாணவர்களே, அதுதான் சிறந்த தொழுகையுடைய அடையாளம். திறனாக வெற்றி பெற்ற முஃமின்களுடைய முதல் தன்மை தொழுகையிலே இறையச்சம் உள்ளவராக இருப்பார்கள். அல்லாஹ் இதனுடைய வெற்றிகளை திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தொடங்குகின்ற அந்த சூரா, அந்த திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள், நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறார். அல்லாஹ் வல்லதீனஹும் வல்லது, இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட பல தன்மைகள் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் என்று அல்லாஹ் உச்சகட்ட வெற்றி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களில் விளங்கப்படுத்துகிறான். திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அதனோடு அல்லாஹ் முடிக்க இல்லை. சிறந்த தொழுகையாளை கொடுக்கின்ற கூலி உயரிய சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய அதான் எங்களை காதுக்கு கேட்கிறதா? கண்ணியமானவர்களே, முதலாவதாக அதானுக்கு சொற்கள் ரீதியாக அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதானுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்திலே அதை மீட்டி மீட்டி சொல்ல வேண்டும். இது எங்களுக்குரிய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த அதானுக்கு சொல்லக்கூடிய கடமை நேரம் தவறாமல் அதே வக்திலே அவ்வளவு ஜமாஅத்தோடு சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். எங்களுடைய அதான பாருங்க, எவ்வளவு பெரிய ஒற்றுமையாக வச்சிருக்கிறோம். அதான் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த அதான் வேறுபடுவது கிடையாது. வேற வேற மதங்களை மார்க்கங்கள் எடுத்து பாருங்க. வேற வேற நாட்டுகளுக்கு போகின்ற போது அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற, அவருடைய மதங்களை ஞாபகப்படுத்துகின்ற அந்த மொழி வேறுபடும். தேடிக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவார்கள். எங்க போனாலும் எங்களுடைய இந்த அதான் ஒரே அதான் தான். முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு கலிமா சொன்னார்கள். கலிமாவோட எவ்வளவு பெரிய ஒற்றுமை அல்லாஹ் வச்சிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலிமாவோட எவ்வளவு பெரிய ஒற்றுமை அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இறுதியாக வந்த இதற்கு மேல வரக்கூடிய எல்லோருடைய கலிமாவும் அல்லாஹ் எங்களுடைய ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்வது இதுதான் எல்லோருடைய கலிமாவும். அன்பானவர்களே, எவ்வளவு ஒற்றுமை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதான் எங்களுடைய காதல பட்டா நல்ல ஒரு முஃமின், நல்ல ஒரு முஸ்லிம் எங்குமே இருக்க மாட்டார். தொழுகைக்காக உடனே விரைந்து பள்ளிக்கு செல்வார், அல்லது இருக்கக்கூடிய இடத்திலே இமா ஜமாத்தாகவோ தனிமையாக சொல்வதற்கு முற்படுவார். கொஞ்சம் அதான் அடிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மாதிரி அதான் சொல்றாங்க.
அல்லது பள்ளி அதற்காதான் சொல்லுவார். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். கண்ணியமானவர்களே, இந்த அதானுங்கிற காதை கேட்டா அல்லாஹ் தான் பெரியவன், தொழில் பெரிதல்ல. அல்லாஹ் தான் பெரியவன், எங்களோட வாயிலும் பெரிதல்ல. எங்களோட தொழில், எங்களுடைய வியாபாரம், எங்களுக்கு வரக்கூடிய வருவாய், இதெல்லாம் பெரிதல்ல. அல்லாஹ் அங்கே பெரியவன் என்று அதான் சொல்லுகின்ற போது அங்கே அல்லாஹுக்கு விடையளிக்க வேண்டும். இரண்டாவதாக முஅத்தின் சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ், இலாஹ் அல்லாஹ், இலாஹின் நாஸ், மனிதர்கள் ரப்பு அல்லாஹ். வணக்கத்துக்கு தகுதியான ரப்பு அல்லாஹ், அவன் தான் இலாஹ். வணக்கம் அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டியது என்பதை இரண்டாவது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய ரப்பு என்பதை அல்லாஹ் அந்த அதான்ல முஅத்தின் விளங்கப்படுத்துகிறார். மூணாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இரண்டு தடவை முஅத்தின் சொல்லுகிறார். அடுத்ததாக முஅத்தின் சொல்லுகிறார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ். தொழுகையின் பக்கம் வாங்க, தொழுகையிலே வெற்றி இருக்கிறது, தொழுகையின் பக்கம் வாங்க என்று முஅத்தின் கூப்பிடுகிறார். மனிதன் பலவீனமானது, தொழுகையின் பக்கம் வாங்க என்று கூப்பிட்டா யாரும் வரமாட்டார்கள். அதனால அல்லாஹ் அடுத்த அடியில சொல்லி தருகிறான், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். வெற்றியின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. உலகத்தில் உள்ள வெற்றியா, மறுமையில் உள்ள வெற்றியா, சிராத்தில் உள்ள வெற்றியா, சொர்க்கம் செல்லும் வரைக்கும் உள்ள வெற்றியா? தொழுகையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தொழுகை இல்லாம கடையில் இருந்து அங்க வெற்றி கிடையாது, தொழுகை இல்லாம அங்க தோட்டம் தெருவில் இருந்து அங்க வெற்றி கிடையாது. இங்க லாபம் வார மாதிரி விளங்கும், அது லாபம் இல்லாமவர்களே, அது நஷ்டம். தொழுகை இல்லாமல் தேடிய வியாபார வருவாய்கள் நஷ்டம். அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கிவிட்டு தேடிய அந்த வருவாய்கள் சந்தேகமானவர்கள் மாணவர்களே. எனவே அடுத்ததாக இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல வழங்கப்பட்டதான். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கத் அஃப்லஹல் முஃமினூன், இங்க ஃபலாஹ், இங்க வெற்றியின் பக்கம் வாங்க என்று முஅத்தின் கூப்பிடுகிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், திறனாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அங்கே திறனாக வெற்றி என்று அல்லாஹ் அங்கே அழைக்கிறான் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக. இந்த வெற்றியின் பக்கம் வாங்க என்று அழைக்கிறான் மாணவர்களே. எனவே தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக முஅத்தின் சொல்லுகிறார், அதான முடிக்கிறது கொஞ்சம் முன்னுக்கு சொல்கிறார், திரும்பவும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். ஆரம்ப வார்த்தைகள் யாருடைய காதுல படையிலையோ திரும்பவும் முஅத்தின் சொல்லுகிறார், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரிய. இன்னமா கடையில் இருக்கிறீங்க, இன்னமா தோட்டத்தில் இருக்கிறீங்க, இன்னமா கதைத்து கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் பெரியவன் விட்டுட்டு பள்ளிக்கு வாங்க, சொல்லுங்க என்று செய்தியை மாற்றி சொல்லுகிறார். இறுதியாக முஅத்தின் கலிமாவோடு அதான முடிக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த கலிமாவை சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு தெரியணுமோ, இந்த உலகம், உலகத்தில் உள்ள வஸ்துகள் எல்லாத்தையும் விட எது மேன்மையானதோ, எது விசாலமானதோ, எது நன்மைகள் நிறைந்ததோ, கண்ணியமா எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்வோமோ, எதை சொல்லி நாங்கள் முஸ்லீமானோமோ அந்த கலிமாவை சொல்லி அதானே முஅத்தின் இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சொல்லக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் ஆகிக்கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய தொழுகை கொஞ்சம் எடுத்துப்பாங்க, எவ்வளவு நேரம் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களை கொஞ்சம் கணக்கு எடுத்து பாருங்க. 5 நேரங்கள் சொல்லுகிறோம் என்றால் ஒரு நேரம் வக்துக்கு 10 நிமிஷம் என்று வச்சு கொள்வோம். 10 நிமிடம் என்றால் ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் பரவாக தொழுகை 50 நிமிடங்கள் சொல்லுகிறோம். ஒரு மனுஷியானம் வச்சுக் கொள்வோம். 24 மனுஷியானத்தில் ஒரு மனுஷியானம் அல்லாஹுக்கு சொல்லுகிறோம், அல்லாஹுக்காக வேண்டி சொல்லுகிறோம். 24 என்றால் 2 மனுஷியானம். கண்ணியமானவர்களே, அது 24 மனுஷியானத்திலே ஒரு மனுஷியான அல்லாஹுக்கு சொல்லுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே 1 வருடம் சொல்லுகிறான். 48 என்றால் தன்னுடைய ஆயுளே 48 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள 2 வருடம் சொல்கிறான். 96 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள 4 வருடங்கள் சொல்கிறான். நோம்பை எடுத்து பாருங்க. 12 மாதத்துல 1 மாதம் நோம்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 1 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 என்றால் 2 வருடம், 48 என்றால் 4 வருடம், 96 என்றால் 8 வருடம். 96 வயதுல யாராவது ஒருவர் மௌத்தானால்
96 வயது வரைக்கும் யாரும் வாழ்றையில அதிர்ஷ்டம். அப்படி அந்த மனிதர் வாழ்ந்தால் அல்லாஹ் கொடுத்த ஆயுள போல அந்த மனிதருக்கு அல்லாஹ் ஆயுள வரக்க செய்து 96 வருடத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 96 வருடத்துல நாங்க தொழுது வெறுமனே 4 வருடங்கள், நோம்பு நோட்டது வெறுமனே 8 வருடங்கள். அன்பானவர்களே, இதை கூட தெரியாமல் சரியான முறையிலே செய்யாமல் நாளைய மறுமையினால் அல்லாஹுவை நாங்கள் எப்படி சந்திப்போம்? அதே போன்று அல்லாஹுடைய வீட்டில் கொடுத்த நேரம் அப்படி இருக்கின்ற போது பைத்துல் ஹலா ஷைத்தானுடைய வீட்டில் கொடுத்த நேரத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு நாளைக்கு சிலர் குறைந்தது 5-6 நேரம் கோயில சிறுநீர் கழிக்க போவாங்க அல்லது மலங்கழிக்க போவாங்க. கண்ணியமானவர்களே, இதை போல ஒரு நாளைக்கு அவர் 7-8 தடவை போனார்னா 10 நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் இதை விட அதிகமான காலம் அவர் பைத்துல் ஹலாவுக்கு கொடுக்கிறார், ஷைத்தானுடைய வீட்டை கொடுக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டில் கொடுத்த தொழுகை கொடுத்த நேரம் அதை விட குறைவாக இருந்தால் நானும் நீங்களும் என்ன பதில் சொல்வது? எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை பேணுதலாக சொல்லக்கூடிய மக்களாக மாறிக்கொள்வோம். அடுத்த மிக முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும், எல்லா பகுதிகளிலையும் எங்களுடைய சமூகம் அல்ல எல்லா சமூகத்தையும் பீடித்திருக்கின்ற ஒரு நோய் தான் போதை பொருள் பாவனை. வயது வித்தியாசம் இல்லாம, இனம் வித்தியாசம் இல்லாம பறை வரக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம். சில பாவம் இருக்குது கண்ணியமானவர்களே, அது செய்கின்ற போது அது அவரை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா சில பாவங்களை பொறுத்த வகையில அது அவரையும் பாதிக்கும், அவருடைய மனைவியையும் பாதிக்கும், அவர் மூலமாக கிடைக்கின்ற பிள்ளைகளையும் பாதிக்கும். ஒண்ணுமே அறியாத பச்சிலம் பிள்ளைகளை கூட பாதிக்கும். இந்த சமூகத்துல நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ வாலிபர்கள், அழகான தோற்றமுடையவர்கள், அழகான தோற்றமுடைய மக்கள், அழகான முகமுடைய மக்கள், ஆனால் இந்த போதை வசதி கடுமையாய் நாசமாய் போயிருக்கிறார்கள். இவரா இப்படியான பாவத்தை செய்கிறார் என்று யோசிக்கின்ற அளவுக்கு நல்ல குடும்ப பரம்பரை, நல்ல ஃபேமிலி, நல்ல படித்த குடும்பம், நல்ல அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் செல்வம் மாணவர்களே. ஆனா பிள்ளைகளுடைய நடத்த, பிள்ளைகளுடைய அந்த பழக்கங்கள் மோசமானதுனால அந்த பிள்ளைகள் கெட்ட வழிக்கு போயிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ இடங்களை பார்க்கிறோம், போதை வசதி கடுமையான தாய் தாப்பனால், போதை வசதி கடுமையான பெற்றோர்களால் பிள்ளைகள் நாசமாக்கப்படுகின்ற சில நிலைமைகளை பார்க்கிறோம். சொந்த அப்பாவால் மகள் கற்பழிப்பு, கண்ணியமானவர்களே, சொந்த தந்தையால் மகள் கற்பழிப்பு பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ இடங்கள் நடக்குது. மனித தோற்றத்தில் எத்தனையோ மிருகங்கள் எங்களுக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனித தோற்றம் தான் பார்ப்பதற்கு மனிதரை போன்றுதான் காட்சி அளிக்கிறார்கள். மிருக குணங்களை சுமந்தவர்களாக சில இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆள் மனதில் பதிய வைங்க. என்னுடைய தாய் தாப்பன் என்னை விசாரிக்காவிட்டாலும், என்னுடைய பெற்றோர் என்னை விசாரிக்காவிட்டாலும், நிர்வாகிகள் என்னை தட்டி கேட்காவிட்டாலும், எனக்கு படித்து தரக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் என்னை கேட்காவிட்டாலும், என்னை படைத்தரப்போ அல்லாஹ் ஒரு நாள் என்னை விசாரிப்பார் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். இது நிரந்தரமான உலகம் அல்ல. இந்த உலகத்திலே அல்லாஹ் வாழ்வதற்காக கொஞ்சம் ஆயுளை தந்திருக்கிறான், மூச்சுகளை எண்ணி தந்திருக்கிறான். மூச்சுகளை எண்ணி தந்த அல்லாஹ், ரிஸ்கை எண்ணி தந்த அல்லாஹ், இது முடிந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து விடுவோம். இங்குள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இங்குள்ள வாலிபம் நிரந்தரமான வாலிபம் அல்ல. இங்குள்ள சுகங்கள் நிரந்தரமான சுகங்கள் அல்ல. இதற்கு பின்னாலே அழிவே முடிவே இல்லாத ஆசிராவுடைய வாழ்வு இருக்குது. அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களுக்கு யாரும் அடிமையாக விடாதிருக்கிறது. போதை பொருள் பாவனை கண்ணியமானவர்களே சாதாரணம் அல்ல, அதிகமாகிக் கொண்டிருக்குது. எந்த அளவுக்குண்டா சில சமூகத்துல, அதாவது எந்த அளவுண்டா இந்த பாவம் பயங்கரமாக ஆகி, எந்த அளவுண்டா வீட்டுக்குள்ள இந்த தன்னுடைய பிள்ளை கூட தாய் தாப்பனுக்கு எதிரியாக மாறி, சில இடத்துல தாய் தாப்பன அந்த தேவைப்பட்ட அந்த போதை பொருள் பாவனைக்கு பணம் கொடுக்காத போது தாய் தாப்பனை கூட கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில பிள்ளைகள் துரிந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, மார்க்கத்தை கொடுக்க இல்லையா, குர்ஆன் ஹதீஸை கொடுக்க இல்லையா, ஒழுக்கத்தை கொடுக்க இல்லையா, தக்வாவை கொடுக்க இல்லையா, எதிரி மதில்களுக்கு அப்பால் இருந்து அல்ல, எங்கட வீட்டுக்குள்ளே இருந்து எங்களுக்கு எதிரி உருவாகுவார். அது எங்களுடைய மகனாக இருப்பார், அல்லது மகளாக இருப்பார், அல்லது எங்களுக்குள்ளே இருந்து அல்லாஹ் எதிரியை உருவாக்குவார். கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை கொடுங்கள். சாலிஹான பிள்ளை தேவையா? அதற்கு முன்னால சாலிஹான மனைவியை தெரிவு செய்வோம். சாலிஹான மனைவியால் தான் சாலிஹான ஒரு பிள்ளையை ஈண்டெடுக்க முடியும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்திலே கொஞ்சம் கூடுதலாக கவனப்படுங்கள். ஒவ்வொரு நாள் உங்களை பிள்ளைகளை கொஞ்சம் விசாரிங்கள். யாரோடு பழகுகிறாய், யாரோடு செல்கிறாய், எங்க போறாய் என்பதை கொஞ்சம் கேட்டு அறிய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இந்த பொறுப்பை விட்டு நீங்க முடியாது. நாங்க இந்த பொறுப்புல கவனகீனமாக இருந்தா மறுமையில நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கு கேள்வி கேட்க போகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி முடிவை பயந்து கொள்ளுங்கள். யாராவது மது அருந்தி அல்லது இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி அந்த நிலைமையில மௌத்து வந்தா, கண்ணியமானவர்களே, அந்த சூடு மங்கலத்துக்கு முன்னுக்கு மௌத்து வந்தா நானும் அல்லாஹ் பாதுகாக்க வேணும், யாரும் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேணும். கண்ணியமானவர்களே, ஈமான் இல்லாமல் மௌத்தாக கொடுக்கும் நிலைமை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது மது அருந்துகிறான், அங்கே அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது. திருடுகிறான், ஈமான் கலட்டப்படுகிறது. விபச்சாரம் செய்கிறான், ஈமான் கலட்டப்படுகிறது. அந்த நிலையிலே மௌத்து வந்து விட்டால், ஈமான் இல்லாமல் எங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் நஊதுபில்லா, அது மிகப்பெரிய ஒரு கேவலமாக இருக்கும். இறுதி முடிவை அஞ்சிக் கொள்வோம், இறுதி முடிவை அஞ்சிக் கொள்வோம். அண்மையிலே சில பிள்ளைகள் போய் ஒரு குளமண்டலை குளிப்பதற்கு அங்கே இறங்குகின்ற போது கண்ணியமா அதற்கு முன்னால் அவர்கள் மது அருந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் போனதே மௌத்தாகித்தான் வெளியே வந்தார்கள். அவருடைய வயிற்றை நெசுக்குகின்ற போதெல்லாம், அமர்த்துகின்ற போதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய வாயால் வந்தது கண்ணியமானவர்களே மது, பியர் போன்றவை. இறுதி முடிவு கேவலமான முடிவு. அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, அந்த பிள்ளைகளை ஈண்டெடுத்த அந்த பெற்றோருக்கும் ஒரு கவலையாக இருக்கும். எதை சொல்லவர்கள் என்றால், கண்ணியமானவர்களே, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க இல்லையா, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க இல்லையா, நிச்சயமாக எங்களுடைய பிள்ளை ஒரு காலம் வழி தவறும். அன்றைய நாள் எங்களுடைய குழந்தைகளை பாதையிலே யாரோ ஒருவர் சந்திப்பார், நிர்வாகம் தண்டிக்கும், நீதிமன்றம் தண்டிக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே கவலைப்பட்டு அர்த்தமே கிடையாது. அதனால் தான் ஒரு அறிஞர் சொல்கிறார், உண்மையான அனாதை யாரு தெரியுமா? தாய் தாப்பன் இல்லாத இல்ல, உண்மையான அனாதை அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாத பிள்ளை. இந்த உலகத்துல தாய் தாப்பன் இருந்தும் ஒழுக்கங்கள் கொடுக்கப்படாத, நல்லொழுக்கம் போதிக்கப்படாத அனாதைகள் அதிகமா இருக்கிறார். தாய் தாப்பன் இல்லாத அனாதைகள் குறைவு. தாய் தாப்பன் இருந்தும் ஒழுக்கமும் பண்பாடும் மரியாதையும் சொல்லிக் கொடுக்கப்படாத அனாதைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இனி அன்பானவர்களே, இந்த போதை வந்த பாவத்திலிருந்து நம்மளை ஊரை பாதுகாக்க வேணும், நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்க வேணும். மாறிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. பாவத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம், அதற்கு உதவியாக யாரும் இருக்க வேண்டாம். அப்படியான பாவங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே, அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றால் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டாம். சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள். நிச்சயமாக அவர் தௌபா செய்து நல்ல ஒரு நிலைமையை திரும்பி வரட்டும். அப்படி இல்லை என்றால் அங்கே இருந்து தௌபா செய்து அவர் அப்படியே மௌத்தாகட்டும். சமூகத்தை சீர்கழிக்கின்ற அந்த பாவங்களுக்கு யாருக்கும் இடம் கொடுக்காது. அன்பானவர்களே, இந்த விடயங்களை கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்துதான் தாயும் தகப்பன். இந்த உலகத்திலே உள்ளது ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான். தாய் இறந்து விட்டு தகப்பன் இரண்டாவது திருமணம் முடித்தால் அது சாட்சியாக இருக்கும். தந்தை இறந்ததற்கு பின்னால் தந்தை இரண்டாவது திருமணம் முடித்தால் அது சாட்சியாக இருக்கும். உலகத்திலே உள்ளது வாப்பா உண்டுதான், உம்மா உண்டுதான் தான் அவர்களே. இன்னொருவருக்கு தாய் தகப்பன் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பாவம். எனவே இந்த உலகத்திலே தாய் தகப்பன் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கலாம். ஒரு மனைவி மோசமா பரவாயில்லை, இன்னொரு திருமணம் முடித்துக் கொள்ளலாம். பிள்ளையோட மோசா போயிட்டா, பிள்ளையோட எங்களை விட்டு போயிட்டா பரவாயில்லை, திருமணம் முடிச்சு அல்லது அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில குழந்தைகளை எங்களுக்கு தந்து விடுவார். ஏதாவது வளர்ப்பதற்குள்ள குழந்தைகள் எடுத்து விடலாம். தாய் தகப்பன் இந்த உலகத்துல வாங்க முடியாது. தாய் தகப்பன் மனதை நோகடிச்சுட்டு எந்த இடத்திலையும் முன்னேற முடியாது. இந்த உலகத்துல தாய் தகப்பனுடைய துவாவோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் உள்ள சொல்லித்த நிறைய விடயம் தான். அதிலே ஒன்றுதான் அறிஞர் பிர்ருல் வாலிதைன் தீனுன் வ தைனுன். அறிஞர் சொல்கிறார்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களை பார்ப்பது ஒன்று மார்க்கம், இன்னொன்று கடன். நாங்க பிள்ளைகளை பார்க்க இல்லையா, பிள்ளைகள் பெற்றோரை பார்க்க இல்லையா? ஒரு காலம் கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளை அவங்களோட பிள்ளைகள் பார்க்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோராக பின்னால் அவங்களுடைய பிள்ளைகள் பார்க்க மாட்டார்கள். எங்களை தாய் தாப்பன் வைத்தியசாலை இருக்கிறாங்களா, கூலிக்கு ஆள் கொடுத்து சிலர் பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, சின்ன பருவத்துல உங்களோட தாயும் தகப்பனும் உங்களை கூலிக்கு ஆள் போட்டு பார்க்க இல்ல.
தாய்க்கு சுகம் இல்லையா, தகப்பனுக்கு சுகம் இல்லையா, வைத்தியசால ஒரு கிழமை 2 கிழமை இருக்கிறாங்களா, பரவாயில்லை, தொடர்ந்து ஒரு பிள்ளைதான் இருக்கிறாங்க அல்லது 3 பிள்ளை இருக்கிறாங்களா, மாறி மாறி நீங்களே இருங்க. தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தன்னுடைய பிள்ளை பக்கத்தில் இருப்பது. இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்கக்கூடிய விஷயம், பாசை தெரியாத மாற்று மத சகோதரர்கள் வந்து பக்கத்தில் நிப்பாட்டிருப்பாங்க. 4000 ரூபாய் சம்பளத்துக்கு. கண்ணியமானவர்கள் சக்கராத்துடைய நிலைமையா இருந்தாலும் அவர்களால் களிமாவா சொல்லிக் கொடுக்கலும். ஒரு முடிவொன்று கூட கெட்ட அமைப்புல போயிட்டா கண்ணியம் அதற்கு நானும், அதாவது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜவாபு சொல்ல வேண்டுமானவர்கள். தாய் தாப்போடு பக்கத்தில் இருங்க, பக்கத்து தாய் தாப்பன துவாவோடு வாழ்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறார். இனிமேல்வான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய செல்வம் தாயும் தகப்பனும். தாய் தாப்பன் தான் எங்களுக்கு மிகப்பெரிய செல்வம். தாய் தாப்பனுக்கு மிகப்பெரிய செல்வம் குழந்தைகள், குழந்தைக்கு மிகப்பெரிய செல்வம் தாயும் தாப்பனும். அவரோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்க. தாய் தாப்பன மனதுகளை நோகடிச்சிடாதீங்க. நல்ல பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிறான். அண்மையில் ஒருத்தர் சொன்னாரு, அதுல வைத்தியசாலை இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, என்னுடைய தாய்க்கு சுகம் இல்ல, ஆனா தாய்க்கு அல்ஹம்துலில்லாஹ் குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க, பயங்கரமான நொலும்பு அதனால ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். கண்ணியமானவர்கள், அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அதாவது பரவாயில்ல, டெங்கு நுழம்பாவது கடிச்சு நான் மௌத்தா போனா, என்ன தீண்டி நான் மௌத்தா போனா பரவாயில்ல, சஹீ, நான் தாய்க்காக என்னுடைய கால நேரத்தை கொடுத்து எங்களுக்கு மௌத்து கிடைச்சிருக்கும் என்று நல்ல பிள்ளைகளும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆனா அந்த பிள்ளைக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்தில்ல, வருவாய்கள் இல்ல, சாதாரணமா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணங்களோட வாழக்கூடியவர்கள். எனவே அன்பானவர்கள், அப்படியான எண்ணங்களை நானும் நீங்கள் வளர்த்துக் கொள்வோம். பாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்போது தொழுகைகளை கலா செய்யக்கூடாது. தொழுகையை நேரத்துக்கு சொல்லக்கூடிய மக்களாக, அதனூடாக அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் இன்னையும் உங்களை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குனுடைய வழக்கத்தையும் அருளையும் எப்போதும் சொரிந்து அனுப்புவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு பச்சில குழந்தைகளை கண்டிக்கிறாத. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறை கொண்டு எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் கண்டிச்சு விடாத. யா அல்லாஹ், எங்களை சந்ததிகளை நல்ல சந்ததியா தந்துருவாயாக. எதிர்காலத்தில் நல்ல சமூகத்தை தந்துருவாயாக. யா அல்லாஹ், அந்த துவாவை தனிக்கிற திருப்பை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. அதே போல இந்த ஊருக்கு கடமை செஞ்ச, இந்த ஊருக்கு சேவை செஞ்ச முன்னாள் தனவந்தர்கள், முன்னாள் நிர்வாகிகள், இந்த ஊருக்காக கடமைப்பட்ட அத்தனை பேரை கபூல் செய்து கொள்வாயாக.